குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நீ பெயினுக்கான அக்குபஞ்சர் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் நீ பெயின் இருந்தது, அதுக்கு என்ன பாயிண்ட்டு செலக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ அக்குபஞ்சரில் நீ பெயின், மெயினாக அக்குபஞ்சர்னால் பெயினுக்கானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிஃபோர் ஒரு 10 years பேக்லலாம். ஆனால் பெயினுக்காக மட்டும் அக்குபஞ்சர் கிடையாது, ஓவரால் பாடியோட வெல்னஸ் தான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இங்கே அக்குபஞ்சரில் டங் டயக்னாலிசிஸ், அப்புறமேட்டு பல்ஸ் டயக்னாலிசிஸ் பார்த்து, பேஷண்ட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்து அவங்க எப்படி உட்காடுறாங்க என்னங்கிறது ஓரல் டயக்னாலிசிஸ்லாம் வச்சுட்டு, அந்த டிசீஸ்க்கு மட்டும் கிடையாது, அதோட ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் அக்குபஞ்சர். ஸோ இப்போ எனக்கு மைல்டாக நீ பெயின் இருக்கிறதுனால ஸோ அது செலக்டட் பாயிண்ட் என்னன்னுங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ ஒரு நீடிலிங், அக்குபஞ்சர் நீடிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் எடுத்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அந்த லொக்கேஷனில் நம்ம ஜென்ரலாக இதை வச்சு ரப் பண்ணணும். ஸ்கின்னை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இதுதான் நம்ம அக்குபஞ்சரில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. ஸோ அக்குபஞ்சரில் 3 பாயிண்ட் இருக்குது. நீல நிறையா பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீடிங்கிற பாயிண்ட்டு, அது பட்டலாவில் சென்டரில் இருக்குது. ஸோ அது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, ஜஸ்ட் நான் ஆல்ரெடி நீடிலிங் போட்டிருக்கேன். நீடிலிங் போட்டிருக்க தெரியுதுங்களா? ஸோ இதுதான் ஹீடிங்கிற பாயிண்ட்டு. ஹீடிங் வாங்க. அண்ட் தென் நீ ஐ பாயிண்ட்டு. ஸோ 2 பக்கம் இருக்குது, முட்டு சிப்பிக்கு 2 நீ இருக்குது. ஸோ அந்த நீ ஐ பாயிண்ட்டு தான். ஸோ 2 ஆக மொத்தத்தில் 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தனியாக பார்த்தோம்னா இது ST35 வாங்க. ஸோ 2 சேர்ந்து பார்த்தா அது நீ ஐ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ முட்டி சுற்றி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் 3 பாயிண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நீ பெயினுக்கு. இதுவே எனக்கு ரிலீஃப் கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஷண்ட் நீ பெயின் வராங்கன்னா அவங்களோட ஃபுல் டயக்னாலிசிஸ் பண்ணிட்டு தான் எதனால் அந்த முட்டி வலிக்குதுன்னு பார்த்துட்டு தான் அந்த செலக்டட் பாயிண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுவோம். ஸோ ரூட் காஸுக்கு தான் ட்ரீட்மெண்ட், இங்கே நோய்க்கு கிடையாது. நோய்க்கும் கொடுப்போம் ஆஸ் வெல் அஸ் ரூட் காஸ். மெயினாக ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் அக்குபஞ்சரில் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறது. ஸோ முட்டி வலி, எனி டைப் ஆஃப் டிஸார்டர் ஆர் நீ பெயின் ஆர் எந்த ஒரு முட்டி வலியாக இருந்தாலும் அக்குபஞ்சரில் சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் தருவாங்க கைஸ்.